எங்கள நண்பர்களே, இன்னைக்கு எங்க போட்டி இருக்குன்னா, நாகர்கோவில் போட்டி இருக்கு. அது என்ன விஷயம்னு போகும்போது சொல்றேன். நாமக்கல்ல ஏதோ விசேஷம் போல. உள்ள போற வழியில 4 நாளா இந்த மாரி தான் அலகு குத்துறது, கொட்டடிச்சு டான்ஸ் ஆடுறதுன்னு ஒவ்வொரு தெருவா வந்து ஃபங்ஷன்லாம் தான் போயிட்டு இருந்துச்சு. சரி போற வழியில அத பார்த்துட்டு, ஒரு லெமன் டீ ஒண்ணு குடிப்பேன்னு நெனச்சு, ஒரு லெமன் டீ குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் ரூம் வந்து ட்ரெஸ் எல்லாம் மடிக்க நின்னுச்சு. பாய் தலகாணிலாம் மடிச்சு எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு, வந்து குளிச்சுட்டு வரதுக்குள்ள சீஃப் அண்ணன், பிரேம் அண்ணன் எல்லாரும் வந்துட்டாங்க. அப்புறம் கோயில்லேருந்து வாங்கிட்டு வந்த பஞ்சாமிர்தம் சாப்பிடவே இல்ல. அது ஒரு டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு சரி போய் டீ குடிக்க போகணும்னு சொன்னாங்க. அவங்க கூட கிளம்பி போயிட்டு ஆளுக்கு ஒரு டீ அடிச்சுட்டு நம்ம ஒரு இஞ்சி டீ போட்ட வேண்டிய இருந்துச்சு. தொண்டை இன்னும் சரியாகல. அதனால போயிட்டு ஒரு இஞ்சி டீ போட்டுட்டு அப்புறம் இப்போ விரதத்துல இருக்கனால காலேஜ் சாப்பாடு, நைட்டு சாப்பாடும் கொஞ்சம் கட் பண்ணிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. சரி அப்புறம் பக்கத்துல இருக்கிற கடைக்கு போயிட்டு காலைக்கு நைட்டுக்கு ஒரு ஃப்ரூட்ஸை வாங்கிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு அப்படி திருப்பி ஷர்ட்டுக்கு வந்தாச்சு. ஷர்ட்டுக்கு வந்துட்டு ஃப்ரூட்ஸை கொஞ்சம் பதுக்க வேண்டிய இருந்துச்சு. ஏன்னா நம்ம கேரேஜில் ஒரு ஆள் இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிஞ்சாது. ஃப்ரூட்ஸ் இல்லை எந்த இது ஸ்நாக்ஸ் இருந்தாலும் மிஞ்சாது. ஆனால் ஒரு ஃப்ரூட்ஸை வெளியே வச்சுட்டு இன்னொரு ஃப்ரூட்டை தூக்கி பதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரூட்டை சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிரேமனை சயின்டிஸ்ட் ஆகிய தருணம் அவர் வந்து முன்னாடி ஒரு திரவியம் ஒன்று நம்மக்கிட்ட ரொம்ப வருஷமா இருந்ததை எடுத்து அவர் வந்து பஞ்சாமிர்தம், நெல்லிக்காய் எல்லாத்தையும் போட்டு அவர் இன்னைக்கு வந்து சீஃப் அண்ணன் பர்த்டே வரப்போகுது. அதனால அவர் வந்து ஒரு விதமான டிஷ் செஞ்சு அதை வந்து அவர் தலையில ஊற்றி கொண்டாடணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு வர 30ஆம் தேதி சீஃப் அண்ணன் பர்த்டே. அதாவது நான் இன்னைக்கு தான் போஸ்ட் பண்ண போகிறேன் அந்த வீடியோவை. அன்னைக்கு ஊற்றலாம் சொல்லி வச்சிருக்காங்க. ஒருவேளை சீஃப் அண்ணன் பர்த்டேக்கு மிஸ் ஆனால் அது ஆத்திஃப் அண்ணன் பர்த்டேக்கு ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்புறம் காலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு கிளம்பியாச்சு. பாதாம் பால் குடிச்சிட்டு பாதாம் பாலை குடிச்சிட்டு அப்படியே எங்கள் சேட்டா ஆத்துறத வீடியோ எடுக்க போகிறேன்னு சொன்னோன்னே சேட்டா அப்படி பாருங்க அப்படி ஆள் பார்த்துட்டே வீடியோ எடுக்க ஆத்துறாப்புல. அதனால அவரெல்லாம் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு பாதாம் பாலையும் சுட சுட ஒரு பாதாம் பாலையும் குடிச்சிட்டு அங்கே இருந்துட்டு கொஞ்ச நேரம் பேசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. ட்ரெயினில் போகலாம் பார்த்தா ட்ரெயின் செம்மையான கூட்டம். அதனால பஸ்ஸில் இந்த மாதிரி மாதிரி போக வேண்டியதாக இருந்துச்சு. நாமக்கல் டு கரூர், கரூர் டு மதுரை, மதுரை டு திருநெல்வேலி, திருநெல்வேலி டு நாகர்கோவில் அப்படி போக வேண்டிய ஆகிடுச்சு. அதனால நைட்டு ஃபுல்லாக உறக்கமே இல்லை. அப்புறம் ஒரு வழியாக காலையில் திருநெல்வேலி வந்து இறங்கியாச்சு. திருநெல்வேலி வந்து இறங்கிட்டு நாகர்கோவில் பஸ்ஸை தேடி எடுத்து நாகர்கோவில் பஸ் இறங்கியாச்சு. இன்னைக்கு நாகர்கோவிலுக்கு என்ன விசேஷமா போக வேண்டியிருந்ததுன்னா எங்கள் வீட்டின் மூத்த பிள்ளையான எங்கள் அக்காவுக்கு பொண்ணு பூ வைக்க வராங்க. அந்த ஃபங்க்ஷனுக்காண்டி தான் நாகர்கோவிலுக்கு வந்து இருந்துச்சு. அதனால நாகர்கோவிலுக்கு இறங்கி வந்தாச்சு. வந்தோடனே என் தம்பி கூப்பிட வந்தான். அப்புறம் தம்பி கூட ஏறி கொஞ்சம் வெளியே திங்ஸ் வாங்க வேண்டிய இருக்கு ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொன்னோடனே அவங்க கூட போயிட்டு கொஞ்சம் ஃபங்க்ஷன் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே ஃபங்க்ஷன் சிறப்பாக முடிச்சுட்டு அதே நைட்டு ட்ரெயினில் கிளம்பி திருப்பி நாமக்கல் வந்தாச்சு. நாமக்கல் வந்துட்டு உடம்பு முடியல.